கமிட்டியின் சார்பாக இன்றைக்கு இருகூரில் காந்தி சிலை முன் காந்தியினுடைய காலடியில் காந்திக போராட்டமாக உண்ணாநோன்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்ணாநோம்பினுடைய நோக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தியை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த உண்ணாநோன்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திரு மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை தவிர மற்றவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று காரிய கமிட்டியில் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு காங்கிரஸ் உணர்வுள்ளவர்களுடைய எண்ணம் நேரு பாரம்பரியம்தான் காங்கிரஸ் தான் நேரு பாரம்பரியம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நேரு குடும்பத்தின் தலைமையை ஏற்று நடந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் தொடர்ந்து முழு நேரமாக காங்கிரஸ் கட்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். கடந்த கால வரலாற்றில் நேரு குடும்பம் தான் இந்த நாட்டுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறது என்பது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. எதிர்காலத்திலும் அவர்களால் மட்டுமே எந்த விதமான தன்னலமின்றி நாட்டுக்காகவும் காங்கிரஸ் தலைமையின் கீழ் கொடியின் கீழ் பணியாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை பொய்த்து போகக்கூடாது என்பதற்காகவும் மீண்டும் நேரு குடும்பத்தினுடைய தலைமையிலேயே நாங்கள் இயக்க வேண்டும் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் இன்றைக்கு கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் காந்திய வழியில் இருகூரில் காந்தி சிலையின் காலடியில் உண்ணாநோன்பை வைத்து இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றோம். ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் காங்கிரசுக்கு தலைமை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய உணர்வும் மகிழ்ச்சியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காங்கிரஸில் ராகுல் காந்தி நிறைய குற்றச்சாட்டு சொன்னார். பல நிர்பந்தங்களுக்கு இடையில் தான் நான் ராஜினாமா செய்கிறேன்ட்டு. அந்த மாதிரி நிர்பந்தித்தவங்கள என்ன பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் கூறியதனுடைய வருத்தத்தினுடைய அடிப்படை மூத்த தலைவர்கள் தன்னை பல்வேறு நிகழ்வுகளில் வற்புறுத்தியதாகவும் நிர்பந்தப்படுத்தியதாகவும் வெளிப்பட்டிருக்கின்றது. அது உண்மை என்றால் ராகுல் காந்தியினுடைய முழு அதிகாரத்தையும் வைத்து இந்த தேசத்திற்காகவும் எதிர்கால காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கையை எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் நிறைவேற்ற காத்திருக்கின்றோம். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இருந்து கொண்டு இந்த நாட்டை ஒன்றுபட்ட இறையாமையோடு கொண்டு செல்லக்கூடிய திறமையும் தகுதியும் நேரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்தாலும் கூட நாட்டினுடைய விடுதலைக்காக சிறைச்சாலைக்கு சென்றவர். தன்னோடு மட்டுமில்லாமல் சிறைவாசம் அனுபவித்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பேற்று அடித்தட்டான இந்தியாவை, அறிவு சார்ந்த இளைஞர்களுடைய இந்தியாவை வளர்த்தெடுத்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு. இந்த நாடு காங்கிரஸ் கட்சியாக வளர்த்தெடுப்பதன் காரணமாகத்தான் 10 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு கல்விக்கடனையும் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி திட்டங்களை சட்டங்களை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடு எப்பொழுது காந்திய சித்தாந்தம் வருகின்றதோ வளர்ச்சிதான் இந்த தேசத்தில் ஒற்றுமை உருவாக்குவதற்கு அடிக்கோலாக இருந்தது. ஆனால் இதற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியாகம் செய்வதில் பின்வாங்கிவிடவில்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொள்வதை மற்ற